இங்க ஒரு பொண்ணு நைட்ல உட்காந்து சமையல் செஞ்சுட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அனரெக்சியா இருக்கும். எவ்வளவுதான் நல்ல சாப்பாடு சமைச்சு வச்சாலும் சாப்பிடவும் மாட்டாரு, எந்திரிச்சு போயிடுவாரு. ஆனா இந்த பொண்ணு உள்ள சமைச்சிட்டு இருக்க அந்த ஸ்மெல் வெளியே நடந்து போயிருக்கவருக்கு வந்திருக்கும். இவருக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். அதனால உள்ள யார் சமைக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தா நடு ராத்திரியில உட்காந்து அவரோட வைஃப் தான் சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நைட்ல ரொம்ப பசிச்சிருக்கும். அதனால சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் கிச்சனுக்கு வந்திருப்பா. ஹஸ்பண்ட் வந்த உடனே உனக்கு வேணுமா அப்படின்ட்டு கேட்டிருப்பா. அவர் வேணாம் தான் சொல்வாரு. ஆனா அவரோட மூக்கு கிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஸ்மெல்ல காமிச்ச உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால சரி ஓகே இதை நீங்களே எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், இந்தாங்க பிடிங்க அப்படின்ட்டு தட்டை கொடுத்துட்டு சாப்ஸ்டிக்கை எடுத்துட்டு இப்படி திரும்புவா. தட்டே காலியா இருக்கும். அவ்வளோ பசியா, எவ்வளோ நல்லா சாப்பிடாம இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ நான் கடைசி 5 நாளா சாப்பிடவே இல்லைன்னு தான் சொல்வாரு. நீ எவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா இருக்க, நீ 5 நாளா சாப்பிடாம இருக்கிறதுனால உன்னோட அசிஸ்டன்ஸும் நீ சாப்பிடலையே அப்படின்ட்டு சாப்பிடாம இருக்காங்க, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்டிருப்பா. தெரியும், ஆனா எனக்கு சாப்பிட பிடிக்கல, அதனால நான் சாப்பிடல, அவங்கள யாரையும் சாப்பிட வேணாம்னு நான் சொல்லலையே அப்படின்ட்டு தான் கேட்பாரு. உன் மேல இருக்கிற ஒரு பாசத்துல நீ சாப்பிடலையேன்ட்டு அவங்களும் சாப்பிடாம இருக்காங்க, இனிமேல் அவங்களுக்காக வச்சு நீ சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. இப்ப நான் சமைச்ச சாப்பாடு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால நானே உனக்கு டெய்லி சமைச்சு தரேன், நீ அவங்களுக்காக கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்வா. அவரும் சரின்ட்டு ஒத்துப்பாரு. இந்த பொண்ணு வந்து நம்ம சொன்னதுக்காக தான் அவர் ஒத்துக்கிறாரு, எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா யார் சமைச்சாலும் பிடிக்காத ஆளுக்கு வந்து இந்த பொண்ணு சமைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு வந்து அப்படி தலைக்கீழ நினைச்சிட்டு இருப்பா.